உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம் இது நேரம் இல்ல. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம், சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்க. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, 2 நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு இல்ல தம்பிக்கு தான். என்னம்மா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா, இது போதும். நான் 2 நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பழனி தம்பி, 2 நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, 2 நாள் தானே. அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். இந்தாமா அமுதா, 2 நாள் தான், மனசுல வச்சுக்க. 3ஆவது நாள் இதே ஆபீஸ்ல இருப்பேன். நீ பணத்தோட வரல, அப்புறம் என்ன கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் வீடு இவங்க கைக்கு போயிடும். சார், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட். சார், நான் வரேன் சார். வாங்க, வரேம்மா, பார்க்கலாம். நரித்தனம் பண்றதையே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் நியாயமா வாழவே தெரியாதா? அநியாயம் என்னைக்குமே ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க என்ன பண்ணாலும் எங்க மாமா வாழ்ந்த கோவில உங்க கைக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரிங்கய்யா, அப்ப நான் கிளம்புவா? இல்ல இருல, ஏன்னா வந்தோடனே கிளம்புதே. வயிறு பசிக்கு சாப்பிடணும்ல. இந்நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போய் என்னத்தை சாப்பிட போற நீயே? இரு, இங்கனே தின்னுட்டு போலாம். எலா பரணி. என்னப்பா? என்னப்பா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க? சோறு வேணும்ல எங்களுக்கு. இங்க வா வா, வரசலாம். சோறு எடுத்து வை, சனியன் இங்கே சாப்பிட்டு போட்டோம். சாப்பாடா? ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாட்டலா? ஏன் நீ சமைக்கலையா? சமையலா? நானா? அப்பா, என்ன விளையாடுறீங்களா? ஏலா, உனக்கு நிஜமா சமைக்கவே தெரியாதா? கோலா பசியில வந்திருக்கோம். ஏலா, என்ன எப்ப பாரு அம்மையும் பொண்ணும் சமையல் கட்டில் கூடி கூடி மொனன்னு பேசிட்டே இருப்பீங்களே. அப்போ உனக்கு அவ சமையல் கத்து கொடுத்தால உனக்கு? எனக்கு மட்டும் இல்லப்பா, அண்ணன் சிவபால 3 பேருக்குமே அம்மா சமைக்க கத்து கொடுக்கல. போதுமா? இப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? சுடு தண்ணி வேணும்னா வச்சு தரேன்.
வைக்கவாப்பா? போல போ. தண்ணிய நல்லா சூடா கொதிக்க கொதிக்க வச்சு கொண்டு வந்து என் தலையில ஊத்து. உடைய பெத்தன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயா பார்த்து பேச்சு கூட அப்படி சொல்லிடாதீங்க. அப்பா பேச்ச தட்டாம செஞ்சாலும் செஞ்சிருவாவ. இல்ல ஜனியா நீ நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு. போல போ. ம்? அப்போ சுடு தண்ணி. அம்மா, நீ முதல்ல போ. உன் வாய் சூட போற எனக்கு. போ ம். இப்ப சாப்பிட என்னப்பா செய்ய? பசிக்குதே. ஐயா நான் வேணா ஓடி போய் எங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? நிச்சயமா பழைய சோறு ஏதாவது வச்சிருப்பா. என்னல என்ன பார்த்தா என்ன மத்தியானத்துக்கு பழைய சோறு திங்கிற மாதிரி தெரியுதா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, எங்க வீட்ல அதானே இருக்கும், அதைத்தான் சொன்னேன். தேவையில்லைல தேவையில்லை. என்ன அவ என்ன பட்டினி போட்டு அவ வழிக்கு கொண்டு வர பார்க்காளா? மாட்டேன்ல நான் மாட்டவே மாட்டேன் அவட்ட. இந்த சவுந்தர பாண்டிக்கு வயத்தை விட கௌரவம் வந்தாலே பெருசு. தெரியுதா? ஒரு காலமும் நான் எதுக்காகவும் படிஞ்சு போக மாட்டேன்ல. சோத்துக்கு என்னப்பா செய்ய? ஏன்ல என்ன உன் அம்மே இல்லைன்னா சொரே இல்லாம போயிருமா உலகத்துல? இல்ல சனியா, நீ அந்த மாணிக்க ஹோட்டலுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வா போ. ஐயா காசு இல்ல நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு காசு நிக்க தலையை சொரிஞ்சிட்டு போ. வருஷம் வாங்கிட்டு வா போ. வாங்கி தரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாப்பாடே போடாம கொல்றது ஒரு ரகம். ஆனா நீங்க குடும்பமா சாப்பாட்டாலேயே அடிக்கிறீங்களே. வா முடியல. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். பரணி சத்த இரு, கேரியர்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. பாரு, மாமா மேல உனக்கு அம்புட்டு கரிசனமாடி. அது கரிசனம் மாமா மேல இல்ல, சிவபாலன் மேல. ஓ ஓ, கூட பிறந்த தம்பி மேல உனக்கு பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க சிக்கிக்கு அதிகமா இருக்கு இல்ல கண்ணி? கிண்டல் பண்ணாதீங்க டி. இரு எடுத்தாரேன். இதுல எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கேன். வறுத்த கறி எல்லாம் அடியில வச்சிருக்கேன் சரியா? மறக்காம சிவபாலனை மிச்சம் வைக்காம சாப்பிட சொல்லு. இந்தல உங்க வீட்டுல போய் இலை தேட வேண்டாம், இங்க இருந்து எடுத்துட்டு போ. இவ்ளோ தீன தலையில சுமந்துட்டு போணுமா? ஏட்டி கார்ல அங்க இடமா இல்ல? மா நான் ஆட்டோல வந்தேன். சண்முகம் நீயே வண்டியில என்ன டிராப் பண்ணு. வா போவோம். நீ சொல்லி நான் மறுபேச்சு சொல்லிருக்கனா? ஏலே சம்மு, இப்ப எதுக்கு நீ அங்கிட்ட எல்லாம் போய்கிட்டு? பேசாம இங்கே இரு. ஏன்? அவ ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போகட்டும். சம்மு நீ ஆட்டோ புடிச்சு கொடுத்துருப்பா. என்னத்துக்கு? நான் போனா என்னவா? என்ன தலையை சீவிடுவாவளோ? ஏலே எதுக்குலே வீண் வம்பு? அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காவ. உன்னை பார்த்ததும் இன்னும் மண்டைக்கு ஏறும். சண்டை தானே வரும். மா சண்டை போட்டா இப்ப என்ன? நாங்க என்ன அனாதையா? எனக்கு என் தாய் மாமா இருக்காரு, தாய் மாமா மகன் இருக்கான். என்ன என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுடைய தங்க புள்ள ரசாத்தி. மா அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சா தாங்கிப்பாங்க, வீட்டை விட்டு துரத்துனா கால்ல விழுந்து கதறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் ஆள் இருக்கு, நாங்களும் எதிர்த்து நிப்போன்னு அவங்களுக்கு தெரியணும். புரியுதா? சண்முகம் நீயே என்ன எங்க வீட்ல டிராப் பண்ணு. நீ வர செஞ்சிட்டா போச்சு, வா போவோம். இல்ல சம்மு,
அது சின்ன பிள்ளை ஏதோ பேசுது. ஆனா நீ அங்க பேசுறப்ப பார்த்து பேசு, நிதானமா பேசு. எப்போ அங்கிட்டு இருந்து நிதானமா பேச்சு வந்தா நானும் நிதானமா பேசுவேன். அங்க இருந்து எகன மோகனையா பேச்சு வந்துன்னு வச்சுக்க, ஒரு அளவு வரைக்கும் தான் நம்ம கிட்ட பேச்சு, அப்புறம் வீச்சுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நடிக்காதடி. அவன் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனான். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு மட்டும் சொல்லு. இங்க பார், சும்மா முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்காத. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, நான் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். நீ உண்மையை சொல்லாத வரைக்கும் நீ இங்க இருந்து போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்னா சும்மா இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. நான் அவ்வளவு ஒன்றும் நல்ல போலீஸ் கிடையாது. சொல்லு, அவன் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா? நீங்க சொன்னதே தான் அவரும் சொல்லிட்டு போனாரு. நான் என்ன சொன்னேன்? இதோ இப்ப சொன்னீங்களே, நான் நல்ல போலீஸ் கிடையாது, மோசமான ஆளுன்னு. இதேதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏய், என்ன விளையாடுறியா? ஐயோ இல்ல சார், நீங்க தானே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க. அதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். நீங்க எல்லாம் யாருமே நல்லவங்க கிடையாது, பொய் சாட்சி, போலி எவிடன்ஸ்னு எல்லாத்தையுமே நீங்களே கிரியேட் பண்ணி எங்களை இந்த கேஸ்ல சிக்க வைக்க பாக்குறீங்களா? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சாதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு வெளியில வர முடியும். இதுதான் என்கிட்ட சொன்னாரு சார். ஏய், என்னடி நக்கலா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நீங்க தானே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க. இப்ப சொன்ன நம்ப மாட்டீங்க. அவர் சத்தியமா இததான் சார் என்கிட்ட சொன்னாரு. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொய் சொல்லாத. அவன் கண்டிப்பா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிருப்பான். சொல்லு, அவன் எங்க போனா? அவனோட பிளான் என்ன? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்க பார், என்ன பத்தி தெரியாம புருஷனு பொண்டாட்டி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். உண்மைய சொல்லல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உங்களால முடிஞ்சத பண்ணிக்கோங்க. என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் எனக்கு கொடுங்க. ஆனா இதுக்கெல்லாம் நாளைக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வினய் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டாரு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆம்பளை தானே, அதுவும் போலீஸ் வேற. தைரியம் இருந்தா போய் வினய் எங்கன்னு கண்டுபிடிங்க. அத விட்டுட்டு இப்படி ஏன் கிட்ட வந்து உங்க வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? போறேன்டி, போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்க, என் கண்ணுல சிக்கிற அன்னைக்கு உன் புருஷனுக்கு சாவுதான். என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாரு, அப்ப ஒத்துப்ப நான் ஆம்பளைங்கிறத. சும்மா இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேண்டாம். உங்களால அவரோட நிழல கூட டச் பண்ணவே முடியாது. முடிஞ்சா பண்ணி பாருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னன்பு ஏதாவது தெரிச்சா? நீங்க சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. இது இல்லாம சில ஃபைல்ஸும் இருக்கு. ஆனா என்னால புரிஞ்சுக்கவே முடியல வினய். இதை வச்சு மட்டும் நாம கோர்ட்ல என்ன ப்ரொடியூஸ் பண்றது? மாயா என்ன ஐடியால இருக்கான்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. அன்பு, என்ன அன்பு சொல்றீங்க? இன்னைக்கு 4 மணிக்கு ஹியரிங், அதுக்குள்ள இதெல்லாம் அப்படியே கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணுமே. வினய், இதுக்கு பதில் மாயாவோட பொசிஷனை பொறுத்து இருக்கு. அவ கண்ணு முழிச்சு ஏதாவது சொன்னாதான் நமக்கு என்ன ஏதுன்னு தெளிவா தெரியும். வினய்
மாயா 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 டோன்ட் வரி மாயா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் மாயா, ஆனா அதுல ஒண்ணுமே புரியல. இதை வச்சு கோர்ட்ல என்ன ப்ரொடியூஸ் பண்றது? மாயா, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கொஞ்சம் சொல்லு. போனா இரு, இந்தா. இவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவரை தான் நான் பார்த்தேன். நடுராத்திரி 12 மணி இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆளு ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் என்னம்மா ஆச்சு? இவரு எங்கம்மா போனாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சாரு, இப்படியே இந்த பக்கமா போயிட்டாருமா. ஒரு 15 நாள் இருக்குமா. நைட்டு ரத்தத்தோட இப்படிதாம்மா வந்தான். யாருக்கிட்டயும் சண்டை வளர்த்திருப்பான் போல இருக்கு. நானும் யாருடா அவன் புதுசா இருக்கானு பாத்துட்டு இருந்தேன். ரோட கிராஸ் பண்றேன்னு போய் லாரியில விழுந்துட்டாமா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு டியூட்டில இருந்த போலீஸ், வெள்ளை சட்டை போட்ட போலீஸ் தாமா, அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாமா. அன்னைக்கு நான் தான் பெட்ரோல் டியூட்டில இருந்தேன். விபத்து நடந்தது உண்மைதான். ஆனா அது இந்த ஆளான்னு எனக்கு தெரியல. அந்த ஆள் லாரி டயர்ல சிக்கி முகமெல்லாம் செதஞ்சிருச்சு. நான் தான் கொண்டு போய் மகாபலிபுரம் ஜிஹெச்ல சேர்த்தேன். ஆனா கொண்டு போய் சேர்த்தப்ப உயிரில்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டாங்க. மாயா, சூப்பர் மாயா, இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்ட. ஆமா, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? பேக்ல நோட்ல. ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, கௌதம், 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 கௌதம். அழாத இந்திரா, நீ இப்படி பிரேக் ஆக கூடாது. பயப்படாத, பயப்படாதன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் பயப்படாத, அழாத இந்திரா. பயமா இருக்கு கௌதம். அழாத. இங்க பாரு, நீ ஒரு நாள் பெரிய அதிகாரியாக போறவ. நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா? இல்ல கௌதம், நான் எதுவுமே பண்ணாம ஏன் இங்க இருக்கணும் கௌதம்? பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். நான் எந்த தப்புமே பண்ணல கௌதம். ரிலாக்ஸா இரு. நீ இப்ப எதுவும் பேசாத. நான் அந்த அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஏசி மேடம் வர்றதுக்குள்ள நான் வெளியில போயாகணும். நீ தைரியமா இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் அழாத இந்திரா. நான் தைரியமா தான் இருக்கேன். அக்காவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு தலைவலி இருந்தா இங்க பாரு, இந்த தைலம் போட்டுக்கோ. ஓகே? அதுக்கப்புறம் கொசுத்தொல்லை பயங்கரமா இருக்கு. இங்க ஃபேன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். கொசுவத்தி இருக்கு. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஃப்ளாஸ்கில் பால், டிஃபனு எல்லாமே இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை குடி. ப்ளீஸ் சாப்பிடாம இருக்காத. இதுல எல்லாமே இருக்கு. ஓகே? இந்தா இந்திரா, உன் கையில வச்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? இந்தா இந்திரா, குடி இந்திரா. மறக்காம சாப்பிட்டுரு, சரியா? இங்க பாரு இந்திரா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். நீ தெரியாம இதுல வந்து மாட்டிக்கிட்ட. கௌதம், வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. நீ பயப்படாத. உண்மை என்னன்னு உனக்கு தெரியணும்னு தான்
நான் இதெல்லாம் சொன்னேன். நீ கவலைப்படாத. ஆனா உனக்கு நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி இருக்கு. உன்னை அப்படி விட்டுற மாட்டோம். நீ பயப்படாத இந்திரா, தைரியமா இரு. நான் இங்க இருந்து வெளியே வரவே முடியாதா கௌதம்? என்னோட ஐஏஎஸ் கனவு. இப்பதானே சொன்னேன், அவசரப்படாத. நாங்க எல்லா முயற்சியும் ஃபுல் ஃபிளெஜ்ல எடுத்துட்டு இருக்கோம். நீ தைரியமா இருக்கணும், இப்ப அதான் முக்கியம். புரியுதா? பயப்படாம இரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், அவங்க 2 பேரும் எப்படி மூஞ்ச வச்சுட்டு போறாங்கன்னு பாத்தியா? இந்த வீட்ல ஒரு நல்லது நடந்துடக்கூடாது. உடனே மூஞ்சி அப்படி சின்னதா சுருங்கிரும். இந்த ஜென்மங்கள்லாம் எப்பதான் திருந்துமோ என்னமோ. அக்கா, இந்திரா வந்துருவாள்ல? என்னம்மா காவியா, நீயே பாத்துக்கிட்டு தானே இருக்க. கௌதம் தம்பி அங்கேயும் இங்கேயும் எப்படி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனாரு வரும்போது இந்திராவோட தான் வருவேன்னு. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. கதிர், கொஞ்சம் என் கூட வா. இங்க பாருங்க, இப்ப நம்ம வீடு போற டைரக்ஷனே சரியில்லைங்க. முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்றத ஜெயாத்த காது கொடுத்தாது கேட்பாங்க. என்னைக்கு இந்த காவியா கர்ப்பமானாலும் அன்னில இருந்து அவங்க என்ன கண்டுக்கிறதே இல்லைங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ உன் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ற? ஏற்கனவே நான் மண்டை கொடைச்சல்ல இருக்கேன். ஐயோ, நானும் அதே மண்டை கொடைச்சல்ல தான் இருக்கேன். நீங்க எவ்வளவுதான் அத்தையை ஏத்தி விட்டாலும் பத்தல. கடைசியில அவளுக்கு சாதகமா போய் முடியுது. அதான் ஏதோ டென்ஷனா இருக்கு. ஏங்க, இப்போ வீட்ல அத்தை மட்டும்தான் தனியா இருக்காங்க. நீங்க இப்போ போய் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. கரெக்ட். இன்னைக்கு பத்த வைக்கிறதுல அந்த இந்திரா வீட்டு பக்கமே திரும்பாத மாதிரி பெரிய அணுகுண்டே போட போறேன் பாரு. வரேன் இரு. என்னக்கா, வீட்டுக்கு திரும்பி வரப்போற மருமகளுக்கு எப்படி ஆரத்தி எடுக்கலாம்னு யோசிக்கிறியா? என்னடி ரொம்பதான் வாய் நீளுது? என்னக்கா, வர வர இந்திரா மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. அந்த அளவுக்கு பாச பிணைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லக்கா? ராகினி, சும்மா வந்து ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்காத. ஐயோ, அதே எதுக்கு நான் செய்ய போறேன்? அப்படியே செஞ்சாலும் நீ என்ன கேட்கவா போற? மாமா சொல்றதா நீ கேட்க போற? உனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? ஏய், இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்ல நான் சொன்னது மட்டும்தான் நடக்குது. மாமாவும் நான் சொல்றதான் கேட்பாரு. ஓ, அப்படியா? ஓ, அதான் இன்னைக்கு நேத்தெல்லாம் என்ன நடந்துச்சு நான் பார்த்தனே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதான் சொன்னேன்ல, உன்னை என் காலேஜை விட்டு இந்த ஊரை விட்டு நான் துரத்தி அடிக்கிறேன்னு சொன்னேனா? அது இப்ப நடந்துருச்சா? அப்பம் பேரு தெரியாம பிறந்து வளர்ந்தவ எப்படி அசிங்கப்படுவான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீதான். உங்க அப்பா எங்க ஓடி போனார்னு கூட தெரியாது. நீ என்னடானா எங்க அப்பாவை வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்கல்ல? யூனிவர்சிட்டி டாப்பரா வருவேன், டோர்னமெண்ட்ல ஜெயிப்பேன், விஸ்வாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்னென்ன பேச்சு பேசின.
இப்போ எல்லாமே ஊத்திக்கிட்டு போச்சா? இனிமே காலேஜ்லயும் சரி வீட்லயும் சரி நான் ஒருத்தி மட்டும்தான் ராணி, அதுவும் மகாராணி. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத, புரியுதா? மனுஷங்க ஆசைப்படலாம், ஆனா அதை அடையறதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். நீ ஆசைப்படுற எதுக்கும் நீ தகுதியே கிடையாத ஒருத்தி. இப்ப உனக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எம்மா, அன்பரசியை பெத்தவங்களே, உன் பொண்ண ஒழுங்கா கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா இன்னும் அசிங்கப்பட்டுருவா. அப்புறம் ஊருக்கு போக காசு இல்லைன்னு திரும்பி வந்துடாதீங்க. இவ்ளோ பணத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது நான் உங்களுக்கு போடுற பிச்சை. அன்பரசி தான் அந்த வீட்டு வாரிசுன்னு நானா சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரிய போறதில்ல. அன்பரசி, நீ நடக்க போற ஓட்டப்பந்தயத்துல ஓடுவியா? அவளும் ஓடுவாளா? நீ அவளை ஜெயிப்பியா? சொல்லு, நீ அவளை ஜெயிப்பியா? ஜெயிப்பமா, கண்டிப்பா ஜெயிப்ப. ஜெயிக்கணும். ஜெயிச்சு அவ திமிர நீ அடக்கணும். என் பொண்ணு யார்கிட்டயும் தோக்க மாட்டான்னு இந்த உலகத்துக்கு நீ திரும்பவும் நிரூபிக்கணும். அம்மா, ஜெயிச்சுட்டு போன் பண்ணு. அன்பரசி, அண்ணே வண்டி எடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு ஒரு டெமோ காட்ட முடியுமா? காட்டுறேன் சார், அதை இப்படி கொடுங்க. தாங்க, உங்க போனை கொடுங்க. இந்தாங்க சார் போன். ஓகே. இந்த பக்க ஒரு ஆப் மூலமா உங்க போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. நீங்க இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்க போனை காதுல வச்சுக்கோங்க. சரி. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு இந்த பக்க வச்சுட்டு அங்க இருந்து பேசுறேன். ஓகே. உங்களுக்கு என் வாய்ஸ் கிளியரா கேக்குதான்னு மட்டும் பாருங்க. ஓகே சார். நீங்க அந்த மேல இருக்க ரூம்ல போய் பேசுங்க. ஓகே. போங்க. சார் கேக்குதா? சார் நல்லா கேக்குதா? சார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன், நல்லா கேக்குதா? சார் இப்ப கொஞ்சம் மெதுவா பேசுற, கேக்குதா சார்? சார் ஆடியோ கிளியரா இருந்துச்சா சார்? கிளியரா இருந்தது, ரொம்ப கிளியரா இருந்தது. தேங்க்யூ சார். இருக்கட்டும் சார். வாய்ஸ் எவ்வளவு லோவா இருந்தாலும் காதுக்குள்ளே ரகசியமா சொன்னா கூட அதை அக்யூரேட்டா கேப்சர் பண்ணிடும் சார். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த டிவைஸ். தேங்க்யூ. ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வரேன் சார். வாங்க.
அன்பரசி நீயா? நீ போகலையா? உண்மைதான் சொல்றியா அன்பரசி? நான் போகல சார். என்னால நம்பவே முடியலையே. இரு ஒரு தடவை நான் கிள்ளி பார்க்கறேன். வலிக்குது. அப்போ இது உண்மையா? நீ நிஜமாவே போலியா? அன்பரசி ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன். உங்களை விட்டுட்டு எப்படி சார் என்னால போக முடியும்? என்னோட உயிரே நீங்க தானே வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு எல்லாமே நீங்க தானே சார். அப்படி இருக்கும்போது நான் எங்க சார் போவேன்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். இதோ இந்த புடவை தான் எடுத்திருக்கேன். ஓகே. ஆனா இதை விட இது நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. சார் அது ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதான் நல்லா இருக்குன்றீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்கோங்க. தீபா, உங்க ஆசைக்கு நீங்க அந்த புடவை எடுத்துக்கோங்க. இது என்னோட கிஃப்ட். இதுக்கு நான் பே பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க சொன்னதையே நான் எடுத்துக்கிறேன். அப்பா பே பண்ணுவாரு. இல்லைங்க, நீங்க எடுத்த புடவைக்கு அப்பா கொடுக்கட்டும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். அதை நான் பாத்துக்கிறேன். எதுக்குங்க யோசிக்கிறீங்க? பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மத்த 2 புடவையும் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்ல சார், இந்த ஒரு புடவையே போதும். தீபா, செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு நீ. இது சீருக்கு, அது சாங்கியத்துக்கு கட்டிக்கிறதுக்கு. ஹே, சூப்பரா இருக்கு. எல்லா புடவையும் சார் தான் அண்ணி செலக்ட் பண்ணாரு. எங்க தீபா கொடுத்து வச்சவதான். சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணிருக்கோம், நீங்க வந்து பாருங்க. இல்லங்க, நான் தான் எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேனே. இல்ல, உங்களுக்கு பிடிக்கணும்ல, வாங்க. சரி, இது 2 சாரியும் பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். போ, நான் உன்னை காஃபி எடுத்துட்டு சொன்னேன்ல. சார் வாங்க தம்பி, இதுல எது வேணும்னு பாருங்க. தீபா, நீ செலக்ட் பண்ணுமா. நீங்க இந்த மாதிரி விலையுந்த ஷர்ட்ஸ் தான் போடுவீங்கன்னு மைதிலி சொன்னாப்ல. அதான் விலையுந்ததான் எடுத்திருக்கோம். இந்த ஷர்ட் நல்லா இருக்கு. அது கலர் நல்லா இருக்குன்னு சும்மா எடுத்து பார்த்தேன். நீங்க அதை வச்சிடுங்க, அதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஆமா தம்பி, விலை ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க அதுல ஒண்ணு எடுத்துக்கங்க. இல்ல சார், நான் காஸ்ட்லியா இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கணும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்ப்பேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் இதே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒரு கலர் தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன தீபா, நல்லா இருக்குல்ல? என்னங்க, பிடிக்கலையா? நல்லா இருக்கு சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சார்? யாரையோ பார்க்கணும்னு வந்தீங்க, உங்களை காணும் தேடிட்டு வந்தா இங்க உட்காந்துருக்கீங்க. என் நிலைமைய என்னன்னு தம்பி உங்ககிட்ட சொல்லுவேன். சார், ஏன் சார் அழறீங்க? முதல்ல அழறதை நிறுத்துங்க சார். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார்? சொல்லுங்க சார்.
உள்ள எல்லாம் சந்தோஷமா தானே சார் பேசிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? தம்பி, ஊர்ல இருந்து ஒருத்தர்கிட்ட இப்ப அவசரமா நாளைக்குள்ள ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நானு நாளைக்கு சுரேஷ் கிட்ட பணம் கொடுத்து அனுப்பி விடுறேன், நீங்க வாங்கிக்கோங்க. உங்க சட்டையில ஏதோ காக்கா கரப்பனை இருக்கு சார். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. சார், உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எந்த குறையும் இல்லாம மனசுக்கு நிறைவா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னால சார் பணம் தானே சார் போச்சு, விடுங்க சார். 5 லட்சம் ரூபா தம்பி, என் சக்திக்கு மீறின பெரிய தொகை. என் பொண்ணு நீங்களும் நல்லா வாழணும்னு வீட்டு பேர்ல வாங்கின கடன் தம்பி, யாருக்குமே இல்லாம போச்சு. சார், நீங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண பணம் நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும், நம்பிக்கையோட இருங்க சார். சரி, நீங்க வாங்க சார், உள்ள போலாம். தம்பி சார், நான் தான் சொல்றேன்ல சார், நிச்சயம் உங்க பணம் திரும்ப கிடைச்சிரும். அதை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க வாங்க சார், உள்ள போலாம். சார், சார், வெளியே நடந்த விஷயம் எதையும் அவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம். அவங்க சந்தோஷமும் போயிடும். நம்ம பணம் கிடைச்ச உடனே சொல்லிக்கலாம் சார். சரிங்க. பணம் வாங்க தானே போனாரு, இன்னும் வெறும் கையோட வராரு. மாமா, சுரேஷ் வந்தாரா? ஏங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேஷா ஆள் மூலியமாவா கொடுத்தன்னு போங்க? அவர் ரோட்ல கேஷை கையில வச்சு நின்றுட்டு இருக்காரு, அதெல்லாம் சேஃப்டி கிடையாதுங்க. அதான் நான் கேஷ் என் ஆள் கிட்ட கொடுத்து என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண சொல்லிட்டேன். உங்க பணம் என்கிட்ட சேஃபா தான் இருக்கு, தேவைப்படுறப்போ சொல்லுங்க, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலங்கிறதுனால என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் சரி. வேண்டாம். ஐயோ சிஸ்டர், ஐயோ சிஸ்டர், சுட்டுக்காதீங்க. என்கிட்ட வராத. யாரும் என்கிட்ட வராதீங்க. நான் சொல்றதை கேளுங்கம்மா. என்கிட்ட வராதீங்க. சிஸ்டர், சிஸ்டர், துப்பாக்கி கீழே போடுங்க சிஸ்டர். துப்பாக்கி கீழே போடுங்க சார். மா, துப்பாக்கி கீழே இறக்குங்கம்மா. யாரும் என்கிட்ட வராதீங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ஆண்டி துப்பாக்கி எடுங்க ஆண்டி. உங்க மேல எந்த தப்பு இல்லம்மா. முத தப்பு என்னோடது, ரெண்டாவது தப்பு முருகனோடதுமா. நீங்க முதல்ல துப்பாக்கி கீழே இறக்குங்கம்மா. இல்லப்பா சூர்யா, ஜாஸ்மினை பார்க்கும் போதெல்லாம் அவளோட நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியே என்ன நிம்மதியா வாழ விடாது. ஐயோ, நிம்மதி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா செத்து போறதுதான் நிம்மதி. ஓ அம்மா, முருகன் போனா என்னம்மா? வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிட்டு துப்பாக்கி கீழே இறக்குங்கம்மா. இல்ல சூர்யா, இல்ல. ஜாஸ்மினோட கல்யாண விஷயத்துல நான் ஆரம்பத்துல இருந்தே தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல இன்னொரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண என்னால கண்டிப்பா முடியாது. நான் ஜாஸ்மினோட அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. இதுக்கு மேலயும் நான் உயிர் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா.
அண்ணே சீக்கிரம் போங்க. அம்மா உன்னை விட்டு போக போற சூர்யா. இப்ப என்னம்மா, ஜாஸ்மினோட கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? நீங்க துப்பாக்கியை கீழே இறக்குங்க, ஜாஸ்மின் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும் சூர்யா? எப்படி நடக்கும்? நீ பார்த்து பார்த்து ஓகே சொன்ன மாப்பிளையே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டான். இனி எந்த மாப்பிள்ளப்பா கிடைப்பான்? எப்படி ஜாஸ்மினோட கல்யாணம் நடக்கும்? அம்மா நடக்குமா? அம்மா மா, ஜாஸ்மின் கழுத்துல நான் தாலி கட்டுறேம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறி சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். இத மன்னிச்சிரு மாறி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க ஹஸ்பண்ட் சார்? எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? ஜாஸ்மினுக்கு முருகனுக்கு கல்யாணம் ஆனதும் நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், சுவிட்சர்லாந்து போலான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் உன் கூட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த முருகன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிக்கை துரோகம் பண்ணது முருகன் மாமா இல்ல ஹஸ்பண்ட் சார், தாரா அத்தை. அவங்க சுயரூபத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். பிறவியில இருந்தே பார்வை இல்லாத ஒருத்தருக்கு இடையில பார்வையை கொடுத்துட்டு சந்தோஷப்பட வச்சுட்டு மறுபடியும் அந்த பார்வைய அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுமோ, அது எவ்வளவு கொடுமையான விஷயமோ, அந்த மாதிரிதான் இப்போ உன்னோட நிலைமையும். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அதனாலதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மாறி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல. 10 வயசுல இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குன என் அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். நான் உன்னோட வாழ போற வாழ்க்கையை விட என் அம்மாவோட உயிர் முக்கியம்னு தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் மனசால கூட நினைக்கல மாறி. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது ஹஸ்பண்ட் சார். உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். எங்க ஊரு சமயபுரம் மாரி அம்மனும் தேவி அம்மாவும் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்துப்பாங்க. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல மாறி. நான் உனக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் உனக்கு பண்ற பாவத்துக்கெல்லாம் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க போறேன். நானும் நல்லாவே இருக்க மாட்டேன் மாறி. என்ன ஹஸ்பண்ட் சார் இது? இப்ப எதுக்காக நீங்க இப்படி கண் கலங்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் எப்பவும் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். நடக்கிறது எதுவும் உங்க கையிலயோ இல்ல என் கையிலயோ இல்ல. நல்லவங்கள ஆண்டவர் சோதிப்பான், ஆனா நிச்சயம் கைவிட மாட்டான். கண் கலங்காதீங்க. நீங்க கண் கலங்குனா அது என்னால தாங்கிக்க முடியாது. இப்படி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கெல்லாம் நல்ல சாவே வராது மாறி. ஹஸ்பண்ட் சார். ஐயோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கிரி திடீயா ரோஹித்க்கு போன் பண்ணுங்க. அவனை உடனே இங்க வர சொல்லுங்க. எப்ப வேணா மேடைக்கு வெற்றியை கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ரோஹித்தோட ரெடியா இருக்கணும். சீக்கிரம் போன் பண்ணுங்க. அண்ணி அது இல்ல நீ அண்ணன் தான் முகமுடிய போடலையே, எப்படி மாத்துறது? ஏய் முதல்ல அவனை வர சொல்லுங்க. அத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். அண்ணி அது இல்ல அண்ணி. ஏய் என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணி நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். 1/2 மணி நேரமா ரோஹித் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு.
என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இரு. சக்தி, என்ன சக்தி, முகம் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்கு. ரோஹித்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப் வருதா? என்ன பூஜா இந்த மாதிரி படக்குன்னு கேட்டுட்ட? பாவம், அவ முகம் போற போக்க பாத்தியா? நீ தலைகீழ நின்னாலும் ரோஹித் ஒண்ணு இங்கெல்லாம் வரமாட்டான். குயில புடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். பிளான் பண்றீங்களா? பிளானு என்னன்னா அவ்வளோ பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டீங்களா நீயும் வெற்றியும்? இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கி நீ என்ன கதற விட்டல்ல, அதுக்குதான் இந்த பிளான் தெரிஞ்சும் நாங்களும் தெரியாத மாதிரியே நடிச்சு உங்களை கதற விட்டோம். சக்தி, இனிமே இதுதான் ஒரு ரூம். அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாற்ற. வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. இனிமே நடக்க போறத மட்டும் நீ பாரு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நாங்க ஜெயிக்க விட்டுருவோமா? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? வெற்றி பூஜா மேடம் கழுத்துல தாலி கட்ட தான் போறான், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. துடிச்சு சாவுங்க. போடா அண்ணி, அண்ணன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? பூஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கா அண்ணி. அண்ணி, இதுக்கு தான் சொன்னோம் இந்த திட்டம்லாம் வேணான்னு. கடைசியில் பாருங்க என்னாச்சுன்னு. அண்ணி, இப்போ என்ன நீ பண்ண போறோம் நம்ம? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை ரோஹித் தானே தேட சொன்ன? ரோஹித் வெளியே தான் இருக்கான். என்ன? அப்புறம் ஏன் உள்ள வரல? அது அண்ணி, வெளியே போலீஸ் நிக்கிறாங்க. என்ன போலீஸா? ஏன் அண்ணி, அந்த சங்கிலி வெளியே வாசல்ல தான் நிக்கிறான். கேட்டா என்ன எதிர்த்து சொல்ல மாட்டேன்றான். எங்களையும் வெளியே போக விட மாட்டேன்றான். அண்ணி அண்ணி, நம்ம பிளான்லாம் ஒண்ணுமே இல்ல. பூஜாவும் புஷ்பாவும் பெருசா பிளான் போட்டிருக்காங்க. அண்ணி, நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணி. டேய், நீங்க ரெண்டு பேரும் என்னடா சொல்றீங்க? அண்ணி, போலீஸ் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க அண்ணி. அண்ணி, ரோஹித்தை கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க போட்ட பிளான் சொதப்பிருச்சுன்னா அண்ணன் பிளான் பி வச்சிருந்துச்சு. அந்த பிளான் படி தான் நீ வாசல் வரைக்கும் வந்தா. ஆனா அவனையும் போலீஸ் மடக்கிடுச்சு போல. டேய், என்னடா ஆச்சு? டேய், சொல்லுங்கடா, கேக்குறேன்ல. ரோஹித் வந்துட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. ஓ, ரோஹித் வந்துட்டானா? அப்பாடி. டேய், நம்ம போட்டபடி பிளான் பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல? டேய், நீங்க போய் கூட்டிட்டு வாங்கடா சீக்கிரம். அப்புறம் மாப்பிளைய மாத்துறது எப்படின்னு யோசிப்போம். டேய், என்னடா நான் பேசிட்டே இருக்க, மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிறீங்க? அண்ணே, பிளான் பியும் சொதப்பிருச்சுண்ணே. டேய், என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, பூஜா ஏதோ பிளான் பண்ணி போலீஸை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டா. போலீஸ் நீதிமணியையும் ரோஹித்தையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்றாங்கண்ணே. டேய், டேய், மண்டையெல்லாம் சூடாகுதுடா. வெற்றி வெற்றி வெற்றி, நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். உனக்கு அறிவு இருக்கா? டென்ஷன் ஆகாதங்கற? எத்தனை தடவை உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப பாத்தியா? இன்னும் 5 நிமிஷத்துல முகூர்த்தம்டி. இப்ப என்னடி பண்ண போற?
வெற்றி, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டுமா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். வெற்றி என்னுடைய புருஷன். அவன் எப்படி பூஜை கழுத்துல தாலி கட்டலன்னு நான் போய் கேக்குறேன். ஓ கேட்டுட்டா உடனே சரி இவ கூட வாழ்ந்துக்கோ, பூஜா நீ எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லுவாங்களா? ஏய் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? இந்த கல்யாணம் எப்படி நடந்தாகணுங்கிறதுக்காக தாண்டி பூஜா பஞ்சாயத்துக்காரங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இப்போ என்ன பண்றது வெற்றி? ஒன்னும் பண்ண முடியாது. நான் தான் பூஜா கழுத்தில் தாலி கட்டி ஆகணும். அப்படிலாம் சொல்லாத வெற்றி, ப்ளீஸ். வேற ஏதாவது யோசி. கடைசி நேரத்தில் யோசினா என்னடி யோசிக்கிறது? நீ ஒரு பிளான் வச்சிருந்த, அது சொதப்புனா நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். அவன் ரெண்டத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருக்கா. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே, ஏதாவது யோசிப்போமே. ஆமாண்ணே. ஏய் இனிமே யோசிக்க என்னடா இருக்கு? எல்லாருக்கும் நல்ல புள்ளையா பூஜாவுக்கு தாலி கட்டி என் பேரை காப்பாத்திக்கிறது தான் ஒரே வழி. டேய் என்னடா சொல்ற? பின்ன நீ போட்ட பிளானுக்கு இதாண்டி முடிவு. எவடா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இருடி, நான் யாருன்றத காட்டுறேன். அதான் நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சே. இங்க வந்து தலைய சொரிஞ்சுக்கின்னு நின்னுந்திய ஊரே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஊ நிலைமைக்கு இது. யாருன்னு காமிக்கிறாளாம் யாரு? நீ என்ன வேணா காட்டிக்க, நான் அதுக்கெல்லாம் அசரவே மாட்டேன். நான் காட்டுற காட்டுல நீ ஓடி ஒளியணும், புரிதா? நீ சிக்காமலா கூடுவ, அப்ப கவுச்சிக்கிறேன். ஏய் எர்ரா வண்டிய. மங்கா நீ வா, நான் ரெடியா தாங்கிறேன். நான் குடுக்கறதெல்லாம் வாங்கிக்கின்னு சந்தோஷமா போ. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, புரிதா? ஏய் எர்ரா வண்டிய. வேடிக்கை பாத்து போ. பொம்மி என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அத்தை பாத்தீங்கல்ல, பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள புகுந்து என்ன ஒரு அநியாயம் பண்றாங்கன்னு பாருங்க. யாரோ மங்காவாம் என்ன போய் ராணி ராணிங்கிறா. அந்த ராணி தான் எப்பவோ போய் சேர்ந்துட்டாலே. யாரோ இத பிளான் பண்ணி பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது அத்தை. இது சாதாரண பிளான் இல்ல அத்தை. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ மொத்தமா ஆட்டைய போடணும், இந்த வீட்டை ஒன்னும் இல்லாம ஆக்கி சொத்தை முழுக்க தான் பேர்ல எழுதிக்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க. மனோலாம் பாவம் ஏதோ தெரியாம கொஞ்சம் பணம் எடுத்திருக்காரு. ஆனா இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, அவங்க சாதாரண ஆள் இல்ல, துரோகிங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற திருட்டு பசங்க. இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும் அத்தை. பொய் கணக்கு எழுதுறது, முதுகுக்கு பின்னாடி பேசுறது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதிரா துரோகம் பண்றது, கடைக்கு துரோகம் பண்றதுன்னு எதோ வேலை நடக்குது. இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இவங்கள மொத்தமா தூக்கி உள்ள வைக்கணும் அத்தை. விடவே கூடாது. நம்ம இனிப்பு இல்லோங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம். இதுல நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்காக வேலை செய்யறவங்களா இருக்காங்க. எல்லாரும் நம்மள நம்பிதானே இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம விட்டுறலாமா? இந்த குடும்பமும் சரி, நம்ம கடைங்களும் சரி, எதுவும் ஆகாம நாம எல்லாரும் கை கோர்த்து தான் பாத்துக்கணும் அத்தை. நாம எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கோங்கிறது நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க நினைச்சா அது முடியும் அத்தை. இப்படி எல்லாம் துரோகம் பண்றவங்க யாரு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் நெருங்கிட்டு இருக்கேன் அத்தை. இந்த பரிகார கல்யாணம் மட்டும் முடியட்டும். அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சதும் அவங்க மொத்த பேருக்கும் நான் வேட்டு வச்சிருவேன் அத்தை. சரிங்க அத்தை. அத்தை நீங்க வந்து சாப்பிடுங்க அத்தை. நீங்க டயத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும்ல அத்தை. மாத்திரை எல்லாம் போடணும்ல. உள்ள வாங்க அத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தங்க விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா சார், அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் 2 வருஷத்துக்கு தங்க விலை அதிகமா ஏறாதுன்னு போட்டிருக்காங்க. என்ன ராஜிமா, அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சந்தோஷம் தான்மா. 4 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தானே சார். சார் வாங்க வாங்க. ராஜிமா, அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரி. கோயில்ல பிரசிடென்ட்டை சுட்டதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பென்டிரைவ்ல இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். லேப்டாப் எடுங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருச்சு? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் நான் சுடதான் வந்தேன், ஆனா நான் சுடவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றானா. அப்படி அவன் சுடலன்னா அப்ப சுட்டது யாரு? ஏன் சுடணும்? சார் இந்தாங்க பாருங்க. கொடுங்க. யார் இந்த சாமியாரு? பாத்து ராஜிமா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? சாரி சார், இதோ க்ளீன் பண்ணிடுறேன். இந்த ஆளை பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி தெரியறானே. இவன் எதுக்கு கோயிலுக்கு வந்தா? ஒருவேளை இவன் தான் பிரசிடென்ட்டை சுட்டுருப்பானோ? சரி, அப்படியே பார்த்தாலும் இவனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சார், இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரசிடென்ட் கிட்ட காமிச்சு இவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கலாமா? கேட்கலாம் சார். நீங்க எதுக்கும் ஒரு தடவை கமிஷனர் ஆபீஸ்ல போய் பாருங்க. உங்க வேலை சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். சரி, பாக்குறேன். நேரம் இருந்தா இன்னைக்கே போய் பாக்குறேன். ராஜிமா, என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஏதோ பிரச்சனை வருமோன்னு தோணுது. என்ன விஷயம்? கோவில்ல வேண்டுதல் பண்ணும்போது பிரசிடென்ட்டை யாரோ சுட்டாங்கல்ல? ஆமா, அவரை யாரு சுட்டதுன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போடுறா முட்டி. முடிவோட சார். என் மருமகளை எதுக்காக கொல்ல வந்தீங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க. சொல்றா. பசுபதி 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 பசுபதி
பசுபதியா? அவர் தான் சுட்டார் மேம். ஆனா குறி தவறி வேற ஒருத்தர் மேல பட்டுருச்சு. அதான் நாங்க பயந்து ஓடி வந்துட்டோம் மேடம். உங்களை உயிரோட விடுறேன். ஏன் விடுறேன்னா, என் மருமக விஷயத்துல இனி பசுபதி தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும். போங்க, போய் சொல்லுங்க. இனி ஏதாவது பிரச்சனை பண்ணா அவனை காலி பண்ணிடுவேன். போங்கடா. கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜ கொண்டு வந்து ஐயப்பன் சாருக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் சுட வந்தவன் நான் சுடலன்னு போலீஸ் கிட்ட சொல்றான். வேற யாரு சுற்றுப்பாங்கன்னு விசாரணை நடக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பசுபதியை பார்த்துட்டு யார் இந்த சாமியார், இவரையே வந்தாரு, ஒருவேளை இவரு பிரசிடென்ட்ட சுட வந்திருப்பாரோன்னு ஐயப்பன் சார் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த விசாரணையில பசுபதி மாட்டிக்கிட்டா அவன் வானதிய பத்தியும் எங்களை பத்தியும் சொல்லிருவானோன்னு பயமா இருக்கு. அப்படி சொன்னா கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. ராஜிமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கல்யாணம் வரைக்கும் அவரை போலீஸ் பக்கம் போக விடாம நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், ஹாப்பி மேரிட் லைஃப் சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு அழகே தாடியும் மீசையும் தான் சார். பெருமாள், என்ன அதெல்லாம்? பாஸ், எல்லாம் லவ் பாஸ். எது லவ்வா? அப்படி இல்ல பாஸ், லவ்னா அன்பு. எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறது. என்ன பாஸ் நீங்க? நான் தான் ஆல்ரெடி சொன்னனே, நீங்க மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் அலைப்பாயத்தான் செய்வாங்க. என்ஜாய் பண்ணுங்க பாஸ். உன்னை கொல்ல போறேன் பாரு. என்ஜாய் பண்ணவா? ஒழுங்கா ஒரு அங்க பாருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்ஸ். முடிஞ்சதில்ல பெருமாள். இப்ப நான் போலாம்ல? இன்னைக்கு முடிஞ்சது பாஸ். அப்போ நாளைக்கு வேற நீ இதெல்லாம் பண்ணுவியா? யோ போ, போய் மந்த் அண்ட் ஆடிட்டிங் ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரமா என்னோட கேபினுக்கு வா. ஒரு நிமிஷம், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன நடக்குதுங்க? இங்க தான வச்ச. என்ன என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, சொல்றத கேளுங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாப் இட். இன்னும் ஒரு செகண்ட்ல உங்க கேபினுக்கு போகல, எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். கோ. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நடந்துக்கிறாங்க. பேசாம மொத்த பேரையும் தூக்கிட்டு எல்லா போஸ்டிங்கும் ஆம்பளைங்களே போட்டுற வேண்டியதான். ஒரே இரிட்டேட்டிங் பீப்புள்ஸ். மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை எவ்வளவு கெத்தான ஆள் நினைச்சிட்டு இருந்த. கடைசியில இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் உங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மாமா. எதுக்கு மாமா? இப்ப எதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு குடைச்சல் கொடுப்பேன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே உன்னை வேலைக்கு சேர்க்கலண்ணா. இத பாரு, இன்னொரு தடவை வேலையை பார்க்காம மாமா கீமான்னு இந்த கேபினுக்குள்ள வந்தேன்னு வை, தொலைச்சிருவேன் உன்னை. போ வெளியில. இப்ப ஏன் மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மாமா மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு. திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நடந்துக்கோ. முதல்ல வெளியில போக சொன்னா போக கத்துக்கோ.
இந்த மாதிரி கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்காத இங்கிட்ட இருந்து, புரியுதா? போக சொன்ன உன்ன. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொம்மைக்குள்ள சுபாஷ் ஆத்மாவை அடைச்சிருக்கேன். இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் வலிய தாங்க முடியாது. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ காலி ஸ்ரீகாலி. ஐயோ ரொம்ப வலிக்குமே. ஐயோ உயிர் போய் உயிர் வரும். ஒரு மாசத்துக்கு எழுந்து நிக்கவே முடியாது. ஆரம்பிக்கலாமா? நல்லா நெஞ்சில ஏத்துக்கம்மா. அவ அப்படியே துடிக்கணும், வலியில நல்லா துடிக்கணும். ஐயோ இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அத்தா, தாயே. உடம்பு முழுக்க நான் குத்த போறேன். வலியில துடிக்கட்டும். துடிப்பா. ஐயோ சீதா, இரு இரு இரு, வேண்டாம். இவ எப்ப இங்க வந்தா? இவளுக்கு எப்படி தெரியும்? தாயே காளியாத்தா, தெரியல. போயிடு, இங்க இருக்காதா, போயிடு. ஐயோ போக போறியா இல்ல உனக்கு ஒரு பொம்மையை ஏற்பாடு பண்ணி குத்தட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவர் வலி தாங்க மாட்டாரு. குத்தாத ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் கோரா, சொல்லுங்கம்மா. சுடுகாட்டு காளி, சொல்லுங்கம்மா. இவ புருஷன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணனா ஊசி குத்த மாட்டானே விளக்கமா சொல்லுடா. சொல்லு சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு சொல்லு. இந்த பொம்மைக்குள்ள சுபாஷோட ஆத்மா இருக்கு. அப்படியா? ஊசியால குத்துனா அவனுக்கு வலிக்கும். ஐயோ நெஞ்சில கடப்பாறையால குத்துற மாதிரி ரத்தம் கொட்டும். வேணாம் வேணாம், நீ சொல்லாத. நான் தான் பார்த்தனே, நான் பார்த்தனே. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவரை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோ. மீராவுக்கு அடிச்சிருக்கிற பத்திரிக்கைய பூஜை ரூம்ல வச்சு மனசார வேண்டிக்கிட்டு மணி அடிச்சு பூஜை பண்ணணும். பண்ணுவியா? பண்ணுவேன் பண்ணுவேன். ஆனா மகா ரொம்ப கோவப்படுவாளே. டேய் தரா, அம்மா இவ்வளவு போக சொல்லு. நான் குத்த போறேன்டா. இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். நான் மகா சேது பேச்ச கேட்கவே மாட்டேன். நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன். அவ கிடக்குறா மகா, அவளாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. இப்போ நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? நான் கல்யாண இன்விடேஷன் வச்சு பூஜை பண்ண போறேன். ஓகேவா? நான் பண்றேன், நான் பூஜை பண்றேன். இதுதான் நடந்துச்சு மகா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஒரு ஆர்டர் வைஸா கொடுக்கலாம், சரியா? சித்தப்பா, அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. சரி, எழுதிக்கோ. ஒண்ணு இல்ல. சீதா, திமிர பாத்தியா? கிண்டலா சிரிக்கிறாங்க. இன்விடேஷன் எங்களுக்குலாம் இன்னும் தரவே இல்ல. எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்கல்ல? பாஸ், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டா இல்ல நீங்க சொல்லுதீங்களா? நானே சொல்றேன். ஏய், உங்களுக்கெல்லாம் இன்விடேஷனே கிடையாது. அரை டிக்கெட்டுக்கெல்லாம் நோ இன்விடேஷன். அப்போ நாங்க வர மாட்டோம், பரவாயில்லையா? வரக்கூடாதுன்னு தான் கொடுக்கல. பாஸ், கரெக்டா சொன்னீங்க. இதுங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தணும் சீதா. சரி, போன போகுது விடுங்க. ஒரு இன்விடேஷன் தானே, கொடுத்துடலாம்.
அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. இவங்கெல்லாம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு? ஏய் சில்லு வண்டுகளா, கேட்டியலா? உங்க அண்ணனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் எல்லாம் இல்ல, கல்யாண சாப்பாடு கட்டு. என்னாச்சு? அங்க பாரு. என்ன மாமா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்க சைடு எத்தனை விஐபின்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் நீங்க தான் கொடுக்கணும். எத்தனை பத்திரிக்கை வேணும்? ஏ தையல், அப்பா எதுக்கு கொடுக்கணும்? அவங்க தானே இவங்க அண்ணன், அப்ப அவங்க தானே கொடுத்தாகணும். என்ன சின்ன மாமனாரே, சொல்லுங்க. அப்பா என்னப்பா அமைதியா இருக்கீங்க? நீங்களா போய் படிங்க, போங்க போங்க போங்க. ஏங்க இங்க வாங்க. మామగారు ఎత్తనే ఇన్విటేషన్లు చెప్పండి. తర్వాత చెప్తాను. ஏய் என்ன பேசிக்கிறாங்க இவங்க? என்ன பேசுறாங்க? ஏதாவது புரியுதா? மகா, அவரை கூப்பிடு, இல்லனா மந்திரம் போட்டு அவரை அடிமையாக்கிடுவா. இப்பவே அப்படிதான் இருக்காரு. சுபாஷ் இங்க வாங்க. ஏங்க இவர் இப்படி இருக்காரு? ஏதாவது பண்ணு மகா, நாமளும் ஒரு மந்திரவாதிய பார்க்கலாம். இல்ல, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்ணு முன்னாடி பாக்குறல்ல, எவ்வளவு கம்பீரமான ஆள் அவரு. அவரையே அவ மடக்கிட்டாளே, அப்ப அந்த மந்திரம் உண்மைதானே? எனக்கு என்னமோ இது மந்திரம் மாயம் மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி இருக்கு. ஆஹா, விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கே. என்ன பண்ணலாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப ரொம்ப சாரி பிரியா, என் மேலதான் தப்பு. உங்ககிட்ட நான் பழகிருக்கவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணியமாக விலகிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு ஆசை, ஒரு காதல், ஒரு சபல் ஒன்று உங்ககிட்ட பழகி குழந்தைய உருவாகிடுச்சு. அதுக்கு பிறகாச்சும் உனக்கு ஆதரவாக நான் நின்று இருக்கணும். அதுவும் இல்லாமல் கடைசியில் நீயும் போய் சேர்ந்துட்ட. நீ செத்து போனதோ, உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததோ இத்தனை வருஷமா எனக்கு தெரியவே இல்லை பிரியா. நானும் உன்னை பற்றி விசாரிச்சு தெரிஞ்சுக்காமே விட்டுட்டேன். நான் ரொம்ப சுயநலமானவல்ல. நீ என் லைஃப்பை விட்டு போனதும் நீ எங்கே இருக்க, எங்கே போயிட்டேன்னு விசாரிக்க கூட இல்லைல்ல. நான் ரொம்ப கெட்டவன் பிரியா, ரொம்ப கெட்டவன். நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய உன்னை வாழ விடாம செஞ்சவன் நான் தான். இந்த குற்ற உணர்வு என்னை கடைசி வரைக்கும் வாழ விடாம பண்ண போகுது. ஆனா பிரியா, நம்ம குழந்தை என்கிட்டயே வந்து சேர்ந்துட்டான். என் கண் முன்னாடியே அவனோட தாத்தா பாட்டி கிட்ட வளர்றான். அவ்வளோ நல்லா பேசுறான். ஏதோ ஒரு வகையில் அவன் என் பக்கத்துல இருக்காங்கிற ஒரு நிம்மதி இருக்கு பிரியா. பிரியா, நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன். நம்ம குழந்தை சக்தியை நான் விட்டுற மாட்டேன். அவன் என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு மனசு ஏங்குது. பரவாயில்ல, அவன்
எப்படியாச்சும் கூப்பிட்டுட்டு போட்டோம். அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் பிரியா. இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாச்சும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அது போதும். ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ. என்னங்க இதை எங்க வைக்கிறது? என்னங்க என்னங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ நானையோ பாத்தியா அவன? என்ன நான் வீட்டை விட்டு போயிட்டேன், இனிமே நான் வரமாட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பீங்க போல. நீங்க பேசினதெல்லாம் கேட்டு எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. அதனாலதான் நேத்து நைட்டே கிளம்பிட்டேன். போக வேண்டிதானே? இருந்தாலும் தாத்தா என்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்ப பாரு அப்பா அடங்கவே மாட்டேங்கிறாரு. போய் தொலைறான்னு விட்டுட்டு வர வேண்டியதானே? எதுக்கு மறுபடியும் போய் கூட்டிட்டு வராரு? நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு கூட்டணி வேணும்ல, அதான் இவனை சேர்த்துட்டு வந்திருப்பார் போல. டேய், அவர் உன்னை திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டாருன்னு ரொம்ப திமிர்ல ஆடாத. இப்போ நீ சொந்த பந்தம் யாரும் இல்லாதவன் தான். நோ, எனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க பாருடா, எனக்கு அம்மா இருக்காங்க. அம்மாவா? என்னது அம்மா இருக்காங்களா? டேய் என்னடா சும்மா அடிச்சு விடுறியா? நிஜமாவே எனக்கு அம்மா இருக்காங்க, நான் போய் சொல்லல. சரி, அம்மா இருந்தா போய் அவங்க கூட இருக்க வேண்டியதானே? அப்ப எதுக்கு டீ கடையில வேலை பார்த்து அப்புறம் எதுக்கு இங்க வந்து இவர் கூட இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு யாரும் கிடையாது, அம்மா அப்பா யாரும் கூட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா எனக்கு என் அம்மாவை தெரியும். இதோ என்னடா ஒண்ணுமே தெரியல? இதோ இதுதான் எங்க அம்மாவோட போட்டோ. டேய், என்னடா நிஜமாவே ஏதோ ஒரு போட்டோ காட்டுறான்? டேய் அத திருப்பி எங்க பக்கமா காட்டுறா, அப்போதானே தெரியும் யாரு உங்க அம்மான்னு. காட்டவா? இதோ காட்டுற, இதோ இதுதான். பாருங்க பாருங்க, நல்லா தெரியுதா எங்க அம்மா போட்டோ? மூஞ்ச பாரு. டேய், என்ன விளையாட்டு காட்டுறியா? நிஜமாவே அது உன் அம்மா போட்டோவா இருந்தா காட்ட வேண்டியதானே? எங்கேயோ ரோட்ல கடந்ததை எடுத்துட்டு வந்துட்டு அம்மா போட்டோ ஆட்டுக்குட்டி போட்டோன்னு நம்ம கிட்ட சீன் போடுறான் உமா. வெறுப்பேத்துறான். இது எதிர்பார்த்ததுதான். இந்தா. டேய் குர்ரா, டேய் குர்ரா. தர மாட்டேன். டேய் நான் தர மாட்டேன். வேணான்னு சொல்றேன்ல. விடுங்க விடுங்க விடுங்க. கிழிச்சு போடுறா. தாத்தா. ஐயோ. அந்த பயம் இருக்கட்டும். நான் என் அம்மா போட்டோவை நான் என் தாத்தா பாட்டி கிட்ட தான் முதல்ல காட்டுவேன். உங்களுக்கு எல்லாம் காட்ட முடியாது. ஐயோ, போட்டோ விட்டு போயிட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணு வேதா வித்யா, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கீங்க.
வேதா என்னங்க சாப்பிடவா போற? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஆமா இல்ல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைச்சிருக்கல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக உன்னை வெளியே சாப்பிட கூட்டு போலான்னு இருந்தேன். வா. இல்லங்க, நைட்டு டின்னருக்கு வெளியில போலாம். இப்போ நான் வீட்லயே சாப்பிடுறேன். இல்ல 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 வேதா, இப்பவே போலாம் வா. ஏங்க, நான் சமைச்சத நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட கூடாதா? சாப்பிடு. சரி தண்ணி எடுத்து வைக்கிறேன். ஐயோ, என்னங்க பண்றீங்க? அது சாரி வேதா, தெரியாம பண்ணிட்டேன். இல்லங்க, நீங்க தெரிஞ்சேதான் பண்றீங்க. நான் சாப்பிட கூடாதுன்னு தானே பண்றீங்க. சஞ்சய், விஜய், எல்லாரும் வாங்க. என்னம்மா? அம்மா, என்னாச்சு? ஸ்னேகா, அத்தை, என்னாச்சுப்பா? உண்மைய சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. ஏன் மேல சத்தியம்? சொல்லு, எப்படி இருந்துச்சு? வேதா, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைச்சிருக்கல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம் இல்ல. அப்போ சாப்பாடு நல்லா இல்ல, அப்படிதானே? என்ன ஜெயிக்க வைக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? எனக்கு இப்படி ஒரு வெற்றி தேவையில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.